அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் டாக்டர் சந்தியா, பெஸ்ட்லேஸ் டென்டல் கிளினிக் அண்ட் பிரேசஸ் சென்டரில் பல் மருத்துவராக இருக்கேன். போன வாரம் நம்ம கிளினிக் ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. அவங்களோட கீழ்த்தடல் இருக்கிற முன்னாடி பற்கள் எல்லாமே நல்லா ஆடிட்டு இருந்தது. அந்த ஆடுற பற்களை எடுத்துகிட்டு வேறு பல்லு கட்டணும் அப்படின்னு தான் வந்திருந்தாங்க. நம்ம அவங்கள முதல்ல நல்லா செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ரே எல்லாமே எடுத்து பார்த்துட்டு பல்லு கட்டுறதுக்கான முறைகள் எல்லாமே பற்றி சொன்னோம். இது எல்லாமே பேஷண்ட் நல்லா கேட்டு முடிச்சுட்டு, டாக்டர் இதெல்லாம் இல்லாமல் இன்னொரு முறை இருக்கே அப்படின்னு கேட்டாங்க. நாங்களே என்னது அப்படின்னு கேட்டோம். அப்போ பேஷண்ட் சொன்னாங்க, இந்த பக்கத்து பல்லெல்லாம் கம்பி போட்டு பேஸ்ட் மாதிரி வச்சு பல்லு கட்டுவாங்களே, அந்த மாதிரி நீங்கள் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க. பேஷண்ட் இதை நம்ம ஊரில் எங்கே பார்த்தாங்க இல்லை கேள்விப்பட்டாங்க அப்படின்னே தெரியலைங்க. பல் மருத்துவத்துறையோட ஆரம்ப காலகட்டத்தில் அந்த அளவுக்கு தொழில்நுட்பங்கள் எதுவுமே இல்லாத அந்த ஒரு காலத்தில் இல்லாத பல்லை கட்டுறதுக்காக பக்கத்து பல்லில் கம்பி போட்டு பேஸ்ட் மாதிரி வச்சு பல்லு கட்டினாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இந்த நவீன தொழில்நுட்ப முறையில் எந்த ஒரு பல் மருத்துவருமே கம்பி கட்டி பல்லு கட்டுறது இல்லைங்க. தகுந்த பல் மருத்துவ படிப்பு, அதாவது பிடிஎஸ் எம்டிஎஸ் அந்த மாதிரி எந்த ஒரு படிப்புமே படிக்காத நிறைய பேர் ரோட்டோரமாக உட்காந்து பல் எடுக்கிறது இல்லை கம்பி போட்டு பல்லு கட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கூட இருக்காங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இருக்காங்க. அதுவும் வட இந்தியாவில் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்கள தான் நாம் குவாக் டென்டிஸ்ட் இல்லைனா ரோட் சைட் டென்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பக்கத்து பல்லில் கம்பி போட்டு பல்லு கட்டுறது எப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணுறதால நம்மளோட பற்களுக்கும் ஈறுகளுக்கும் என்னென்ன பாதிப்புகள் வருது, நம்மளோட மக்கள் இன்னுமே ஏன் இந்த மாதிரி கம்பி போட்டு பல்லு கட்டுற இந்த சிகிச்சை முறையை பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த கம்பி போட்டு பல்லு கட்டுறதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இது குறிப்பாக பெரும்பாலும் நம்மளோட முன்னாடி பற்களுக்கு தான் பண்ணப்படுது. இப்போது உங்களுக்கு அடிப்படுது, முன்னாடி பற்கள் இல்லை ஈறு பிரச்சனைனால உங்களோட முன்னாடி பற்கள் ஆடிட்டு இருக்குது அப்படின்னா அந்த பற்களை எடுத்துட்டு இல்லாத அந்த பற்களை கட்டுறதுக்காக பக்கத்தில் இருக்கிற பற்களில் கம்பி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கம்பி வச்சு அக்ரலிக் அப்படின்னு ஒரு பேஸ்ட்டு சொல்லுவாங்க. அந்த பேஸ்ட்டை நல்லா முழுவி பல்லு மாதிரி வச்சுருவாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணுறதால அந்த பக்கத்து பல்லில் நம்ம கம்பி கட்டியிருக்கோம் இல்லையா, அந்த கம்பி இருக்கிற இடத்துல நம்மளால் முழுவதுமாக ப்ரஷ் பண்ண முடியாது. அந்த இடத்துல நமக்கு நிறைய அழுக்குகள் சேர்ந்து காரைகளாக மாற ஆரம்பிக்குது. இதனால் நமக்கு வாய் துர்நாற்றம் வருது. இதை நம்ம கவனிக்காமல் விடும்பொழுது இது நம்மளோட ஈறுகளையும் எலும்புகளையும் பாதிப்புகளை ஏற்படுத்துது. இந்த கம்பி ஒரு சுருக்கு கயிறு மாதிரி பக்கத்தில் இருக்கிற பற்களை கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனப்படுத்திட்டே இருக்குங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இது நம்மளோட ஈறுகளில் நிறம் மாற ஆரம்பிக்குது. ஈறுகள்லையும் சரி, ஏன் நம்மளோட முகத்துலேயுமே வீக்கங்கள் வர ஆரம்பிக்குது. சில நேரங்களில் இந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப அளவுக்கு அதிகமாக போகும்பொழுது ஈறுகள்லையும் ஏன் நம்மளோட முகத்துலேயுமே சீழ்களும் வர ஆரம்பிக்குது. இதனால ஒரு 2-3 வருடம் கழித்து நம்ம பக்கத்தில் சப்போர்ட்காக பல்லு கம்பி கட்டியிருக்கோம் இல்லையா, அந்த பற்களும் ரொம்ப பலவீனம் அடைஞ்சு அந்த பற்களையும் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அடுத்தது, நம்மளோட மக்கள் ஏன் இன்னமும் பல்லு கட்டுறதுக்கு கம்பி போட்டு இந்த பல்லு கட்டுற இந்த முறையை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முக்கியமான காரணம் விழிப்புணர்வு இல்லாமை. பல்லு கட்டுறதுக்கான சரியான சிகிச்சை முறைகள் என்ன அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது தான் இதுக்கான முக்கியமான காரணங்க. அடுத்தது, குறைந்த அளவு கட்டணம். நிறைய பேர் செலவு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக பக்கத்துலேயே குறைந்த அளவு செலவில் இந்த மாதிரி சிகிச்சை பண்ணிக்கிறாங்க. ஆனால் 1 இல்லை 2 வருஷம் பொறுத்து நம்ம சப்போர்ட் எடுத்த பற்களும் ரொம்ப பலவீனமாகும் பொழுது அந்த பற்களையும் எடுத்துகிட்டு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கு செலவுகளும் அதிகமாகுது. இதனால நமக்கு வரக்கூடிய வலியும் வேதனையும் அதிகமாகுது. அடுத்தது, நிறைய பேருக்கு அவங்களோட பல் மருத்துவர் இல்லாத பற்களை கட்டணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்து பற்களை கரைச்சி பிரிட்ஜ் மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி இயற்கையான பற்களை குறைச்சி பல்லு கட்டுறதுல விருப்பம் இருக்காது. அதனால அவங்க இந்த மாதிரி இயற்கையான பற்கள் கரைக்காம இருக்கிற இந்த மாதிரி கம்பி கட்டி பல்லு கட்டிக்கிறாங்க. நிறைய பேர் அவங்க பல் மருத்துவர் கழட்டி மாற்ற பல்லு செட்டு போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு எலும்பு இல்லை, ஃபிக்ஸ்டாக பல்லு கட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அந்த கழட்டி மாற்ற பல்லு செட்டு போடுறதுக்கு விருப்பம் இல்லாதவங்களும் இந்த மாதிரி கம்பி கட்டி பல்லு கட்டிக்கிறாங்க. இந்த 2 சூழ்நிலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து பற்களையும் தொடாமல் கழட்டி மாற்ற மாதிரியும் இல்லாமல் ஒரு தீர்வு இருக்குங்க. அதுதான் இம்ப்ளான்ட் சிகிச்சை முறை. இந்த இம்ப்ளான்ட் சிகிச்சை முறையில் நம்ம பக்கத்து பற்களான இயற்கை பற்கள் எதுவும் தொடணும் இல்லை கரைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நம்மளோட பற்கள் மாதிரியே நம்ம செயற்கையாக உள்ள ஒரு வேர் கொடுத்து ஃபிக்ஸ்டாக பல்லு கட்ட போகிறோம். இதை நீங்கள் கட்டி மாட்டணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. உங்களோட இயற்கையான பற்கள் மாதிரி இது உங்களோட வாயில் இருக்கும். இந்த இம்ப்ளான்ட் சிகிச்சை முறையை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லாதவங்களும் நிறைய பேர் இந்த மாதிரி கம்பி போட்டு பல்லு கட்டிக்கிறாங்க. அடுத்தது, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஏதாவது ஒரு கடைக்கு போகணும் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னா அவங்களோட ஊர் ரொம்ப உள்ளே இருக்கும். ரொம்ப தூரம் பயணம் பண்ணிட்டு தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி இருக்கும். அடிக்கடி போயிட்டு வர முடியாது, இல்லை ரொம்ப தூரம் நம்ம பயணம் செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக கிட்டையே இந்த மாதிரி கம்பி போட்டு பல்லு கட்டிக்கிறாங்க. ஆனால் 1 இல்லை 2 வருஷம் பொறுத்து இந்த கட்டின பற்களில் பலவீனமாகும் போது இல்லை இதில் இன்ஃபெக்ஷன் ஆகும்பொழுது அப்போ நம்ம ரொம்ப அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர வேண்டியிருக்குங்க. ஏன் முகத்தில் வீக்கம் இல்லை சீழ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல்லையே அட்மிட் ஆகி நம்ம சிகிச்சை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட நமக்கு வரலாம். இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்க இல்லையா, இவங்க 2 மாதம் முன்னாடி நம்மளோட பல் மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்க. இவங்களும் அவங்களோட கீழ் பற்களுக்கு பக்கத்து பற்கள் எல்லாம் கம்பி போட்டு கட்டியிருந்தாங்க. நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறீங்க இல்லையா, இது ஒரு கால்வாசி தான். மீதி முக்கால்வாசி கம்பி அவங்களோட ஈறுகள் ரொம்ப வீங்கி இருந்ததால் ஈறுகளுக்கு உள்ளே இருந்தது.
இவங்க எக்ஸ்ரே நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த கம்பிகள் எல்லாமே அவங்களோட இயற்கையான பற்களில் எப்படி பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இவங்க வந்து ரொம்ப வலி, ஈறுகளில் வலி அப்படின்னு தான் வந்திருந்தாங்க. இவங்களோட பற்களும் வந்து ரொம்ப பலவீனமாக இருந்தது. இவங்களுக்கு நம்ம அந்த பற்களை எடுத்துகிட்டு இம்ப்ளான்ட் சிகிச்சை முறையில் ஃபிக்ஸடாக வந்து பல்லு கட்டி இருக்கும். அதனால நண்பர்களே, இல்லாத பல்லை கட்டுறதுக்காக பக்கத்தில் இருக்கிற பற்களில் கம்பி போட்டு பேஸ்ட்டு வச்சு பல்லு கட்டுறது அப்படிங்கிறது பாதுகாப்பான சரியான சிகிச்சை முறை கிடையாது. உங்களுக்கு பல்லு கட்டுறதுக்கு எந்த சிகிச்சை முறை சரியாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட பல் மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சிகிச்சையை ஆரம்பிச்சுக்கலாம். நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ இந்த மாதிரி பல்லு கட்டுறதுக்கு கம்பி போட்டு கட்டியிருக்காங்க அப்படின்னா உங்களோட அனுபவங்களை நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் பதிவு பண்ணலாம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் கீப் வாட்சிங் அண்ட் கீப் ஸ்மைலிங்.